ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புகைப்பிடிக்கிறது நம்ம உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த நிறைய பேர் சிகரெட் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே, அதில் நம்ம டாபிக் நாம் இன்றைக்கி சிகரெட் எப்படி ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் வயலில் எல்லாம் எப்படி நெல்லை நட்டு வளர்த்துறாங்களோ அதுபோல் தான் புகையிலை தயாரிக்கிறதுக்கான அந்த புகையிலையை பெரிய அளவில் வயல்களில் நட்டு வளர்த்துறாங்க. புகையிலை செடி வளர்ந்து பெருசானதுமே அதை அப்படியே அறுவடை செஞ்சு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த புகையிலைகளை ஒரு நூலில் கோர்த்து காயறதுக்காக கெட்டி தொங்க விடுறாங்க. 6 முதல் 8 மாதம் வரைக்கும் இந்த இலைகள் காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அடுத்த ப்ராசஸ்க்காக பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. தொழிற்சாலையில் வந்ததுக்கப்புறம் இதோட ஒவ்வொரு இலைகளையும் தனித்தனியாக பிரித்து இதை அடுத்த ப்ராசஸ்க்காக கன்வேயர் பெல்ட் வழியாக அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இருக்கிற இந்த இலைகளை ஒரு பெரிய கட்டரை யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி எடுக்கிறாங்க. பல தோட்டங்களில் இருந்து எடுக்கப்படுற புகையிலை இருக்கிறதுனால இதை ஒரு பிளெண்டிங் மிஷினில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை நல்லாவே காய வச்சதுக்கப்புறம் சிகரெட்டுக்கு உள்ளாடி அடைக்கிறதுக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே நேரம் சிகரெட்டுக்கு உள்ளாடி வைக்க வேண்டிய அந்த ஃபில்டரோட பற்றியும் இன்னொரு சைடில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு மினிட்டுக்கு 4000 ஃபில்ட்ரு அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த ஃபில்டரை எல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வகையான மரத்தில் இருந்து வர்ற பிசினில் இருந்து தான் இந்த ஃபில்டரை எல்லாம் உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்க. ஃபில்டரையெல்லாம் பேப்பரால் சுற்றி கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே வேளையில் இந்த புகையிலையையும் நீண்ட பேப்பரில் சுருட்டி அடுத்த ப்ராசஸுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேரமே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபில்டரோட 2 பக்கத்துலேயும் இந்த புகையிலை சுருள்களை எடுத்து ஒட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீளமாக காணப்படுற இந்த சிகரெட்டை ஒரு பிளேடு பெல்ட் யூஸ் பண்ணி 2 சிகரெட்டுகளாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்படி கட் பண்ணி எடுத்த சிகரெட்களை ஒரு பெரிய ட்ரேயில் அடுக்கி வைக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரேயிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து செக் பண்ணி குவாலிட்டி கரெக்டாக இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு தகுதி இல்லாத சிகரெட்களை வெளியேற்றுறாங்க. அடுத்து இதை பாக்ஸுக்குள்ளாடி அடுக்கி பேக் பண்ணுறது தான் அடுத்த வேலை. பேப்பர் கார்டும் பேப்பர் ஃபாயிலும் யூஸ் பண்ணி சிகரெட்களை அடுக்கி சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்றார் போல் அதை பேக் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. சிகரெட் அடிக்கிறதுல இந்தியா வேர்ல்டில் 2வது இடத்துல இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுனால வர கேடு நம்ம எல்லாருக்கும் தான். இல்லை, சிகரெட்டையும் புகையிலை பொருட்கள் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே நல்லது தான். சிகரெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்தும் இதே போல் ஒரு ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.